ஹலோ ஃபைட்டர்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் ரீசனிங் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்குறோம் பார்த்தீங்கன்னா, ஜிடி ரீசனிங் ப்ராக்டிஸ் செட்டு 46. ஓகேங்களா? ஸோ ஃபைட்டர்ஸ், நம்ம நேற்று தான் லைவ் வந்திருந்தேன். என்ன அதில் பிரச்சனைனா, இன்னும் வீடியோ வந்து கிளியராக இல்லை. அது ஒரு பிரச்சனையாக இருக்குது. தென் அதுக்கப்புறம் என்னென்னா, நெட்வொர்க் இஷ்யூவாகவும் இருக்குது. ஓகேங்களா? ஸோ நெட்வொர்க் ப்ராப்பராக இந்த வீடியோ குவாலிட்டியும் பயங்கரமாக இருந்துச்சுன்னா லைவே கண்டினியூ பண்ணலாம். பிகாஸ் இன்ட்ராக்ஷன் வந்து பண்ண முடியாமல் போயிடுது இந்தமாரி வீடியோ அப்லோட் பண்ணும்போது. அதுதான் ஒரு ட்ராபேக்காக இருக்குது. மற்றபடி வேறு எதுவும் இல்லை. ஸோ நம்ம வீடியோஸை போடுவோம். ஒரு 3 வீடியோ தென் ஒரு லைவ் அந்தமாரி ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். ஸோ கொஸ்டின் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சலாமா? அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃபைட்டர்ஸ். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் ஜிடிக்கு ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அது அவங்களோட ரீசனிங் ஸ்கில் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும். நம்ம இப்போ கொஸ்டினை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபைட்டர்ஸ் நம்மளுக்கு 2024 கேட்டிருந்த ரீசனிங் கொஷின்ஸ். ஓகேங்களா? அதாவது ஜிடி எக்ஸாமில் கேட்ட கொஷின் தான் இது எல்லாமே. ஸோ இப்போ நம்ம சால்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ 12லேருந்து 26 வந்திருக்கு. அப்போ ப்ளஸ் என்ன சொல்கிறது, 14 கரெக்டு தானே? கரெக்டு தான். தென் 26லேருந்து 40 வந்திருக்குப்பா. அப்போ என்ன பண்ணலாம்? திருப்பியும் 14 தான் ஆட் பண்ணியிருக்காங்களா? 14 தான் ஆட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு ஒரு 14, அதுக்கப்புறம் ஒரு 14. அப்போ 68லேருந்து 14 ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும் பாருங்கள், 2, ஒரு 1, 82 வரணும். அப்போ 782 782 எங்கே இருக்குன்னு பாருங்கள். நம்மளுக்கு செகண்ட் ஆப்ஷனில் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 1. சூப்பர். நம்ம இப்போ செகண்ட் கொஷின் போயிடலாமா? சூப்பர்ப்பா. ஜஸ்ட்டு அப்படியே திருப்பி போட்டிருக்காங்களா? அதாவது லாஸ்ட்டு 2 லெட்டர் வந்து ஃபஸ்ட்டு வந்துருச்சு. அப்போது ஜிகே ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகணும். ஸோ அப்போ ஜிகே ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகிற மாதிரி நம்மளுக்கு என்ன சொல்கிறது, செகண்ட் ஆப்ஷனில் தான் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர். எவ்வளோ ஈஸியாடா கேட்பீங்க? எந்தளவுக்கு ஈஸியாக கேட்க முடியுமோ அந்தளவுக்கு கேட்டு வச்சுருக்காங்க. 2க்கு ஆப்போசிட் ஃபேஸ் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ 2 டேஸ்லையுமே காமனாக நம்மளுக்கு 1 இருக்குது. அப்போது ஃபஸ்ட்டு டேஸில் பாருங்கள், 1, 3, 2 கிளாக் வைஸ் எழுதிக்கிட்டேன். செகண்ட் டேஸ் 1, 5, 6. ஸோ நம்மளுக்கு கேட்குறதுக்கு 2க்கு ஆப்போசிட் தான். ஸோ 2க்கு ஆப்போசிட் 6ஆக தான் இருக்க முடியும். ஸோ கண்டிப்பாக ஆப்ஷன் 2 தான். ஸோ ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 3. சூப்பர். 4th கொஷின் போயிடலாமா? இதில் என்ன ஃபைட்டர்ஸ் பண்ணியிருக்காங்க, ஹவு கே இஸ் ரிலேட்டட் டு எம். ஓகேங்களா? அதுதான் கேள்வி. நம்மளுக்கு இங்கே மைனஸ் சிம்பிள் கொடுத்துருக்காங்க. அப்போனா கண்டிப்பாக என்ன சொல்கிறது, கே வந்து நம்மளுக்கு மேலே தான் இருக்க முடியும். பிகாஸ் பிரதர்ன்ற மீனிங்கில் வருது. ஸோ எல்லாமே இங்கே மேல் கேரக்டர் தான் கொடுத்துருக்காங்க. நம்ம சால்வ் பண்ணி தான் ஆகணும். ஃபஸ்ட்டு வந்து பிரதரா. ஸோ கே இஸ் த பிரதர் ஆஃப் எல். தென் டிவைட் சிம்பிள் இருக்குது. டிவைட் சிம்பிள் இஸ் வாட், நத்திங் பட் சிஸ்டர். ஸோ எல் இஸ் அ சிஸ்டர் ஆஃப் எம். அதுக்கப்புறம் டேரெக்டாக இது கிடச்சிருச்சுல, ஹவு கே இஸ் ரிலேட்டட் டு எம். ஸோ என்னப்பா, பிரதர் தான். ஸோ ஆப்ஷன் 2வா? எஸ். இது வரையுமே போதும். பிகாஸ் நம்மளுக்கு கேக்கு எம்முக்கு தானே மீனிங்கு. ஸோ எம் வந்து நம்மளுக்கு தெரியும். கண்டிப்பாக அவங்களுடைய சிப்ளிங்ஸை தான் இருக்காங்க. அப்போது கே வந்து பிரதராக தான் இருக்க முடியும். அதனால தான் ஆப்ஷன் 2 செலக்ட் பண்ணியிருக்கேன். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃபைட்டர்ஸ். நவ் ஐ சால்வ் த 5th கொஷின். இதில் என்னப்பா பண்ணியிருக்கோம், எல்லாத்துலேயும் ட்ரையாங்கிள் காமனாக இருக்குது. நோ ப்ராப்ளம். தென் இந்த ஏரோ மார்க் பாருங்கள், அதுவுமே எல்லாத்துலேயும் காமனாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ அந்தமாரி எல்லாத்துலேயும் காமனாக இருக்கிறதுல இந்த செகண்ட் ஆப்ஷன் மட்டும் கலர்டாக இருக்குது. அதனால் இது தப்பு தான். தென் அதுக்கப்புறம் இந்த சர்க்கிள் போட்டிருக்குல்ல, லாலிபாப் மாதிரி இருக்க சிம்பிள், அது வந்து பாருங்கள், ஃபஸ்ட்டு நம்மளுக்கு ஹரிசாண்டலாக இருக்குது. தென் அதுக்கப்புறம் கிளாக் வைஸ் ரொட்டேட் ஆகி வேர்ட்டிக்கலாக மாறி இருக்குது. திருப்பியும் ஹரிசாண்டலாக மாறி இருக்குது. அதுக்கப்புறம் வேர்ட்டிக்கலாக மாறி இருக்குது. இதுக்குள்ளே மறைஞ்சிருக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு ஹரிசாண்டலாக இந்த சைடு பார்த்த மாதிரி இருக்கணும். ஸோ அப்படி இருக்கிற மாதிரி எனக்கு ஃபஸ்ட் ஆப்ஷனில் மட்டும்தான் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 5. ஓகேங்களா? ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். திஸ் ஆல்சோ ஈஸி கொஷின் தான். இப்போ நம்ம 6th கொஷின் பார்த்துலாம் ஃபைட்டர்ஸ். இதில் என்ன பண்ணுறோன்னா, சம் லாஜிக், சம் ரிலேஷன் வி ஹவ் டு யூஸ் இட். அதாவது சம் ஆப்ரேஷன் கூட சொல்லலாம். யூஸ் பண்ணி நம்ம 2 வர வைக்கணும். அதேமாதிரி இங்கே அதேமாதிரி அப்ளை பண்ணி 17 வர வைக்கணும். தென் கொஷின் மார்க் இருக்கிறது அந்த நம்பரை கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட் நம்மளுக்கு 10 இருக்குது. அண்டு @ 5, தென் ஹேஷ்டேகு 15 ஸ்டார் 5 இஸ் ஈக்குவல் டு 2. ஓகேங்களா? ஸோ இதுக்கு நான் டிவைட் சிம்பிள் போட்டேன்னா எனக்கு என்ன வருதுன்னா, ஒரு 3 இருக்குது. ஓகே. அப்போது இதுக்கு ஃபஸ்ட்டு நான் டிஃப்ரென்ஸ் எடுத்தால் எனக்கு ஒரு 5 இருக்குது. தென் மைனஸ் போட்டுக்கலாம். கரெக்டாக? சூப்பர். அப்போது இதுக்கும் மைனஸ் தான். கரெக்டு, புரிஞ்சுதுப்பா எனக்கு. அப்போது இதே இந்த செட்டில் நான் அப்ளை பண்ணுறேன். 25 -6 -4/2 கேன்சல் பண்ணால் 2 இருக்குது. அப்போ -8. ஸோ -8 போகும்போது நம்மளுக்கு 17 வந்திருக்கு. கரெக்டு தானே? கரெக்டு தான். அப்போது இப்போ இந்த செட்டுக்கு நான் அப்ளை பண்ணுறேன். 30 -10 -20/4 5 இருக்குது. அப்போ -15. ஸோ 30ல் 15 போச்சுன்னா நம்மளுக்கு ரிமைனிங் 15 இருக்கும். ஸோ 15 எங்கே இருக்குன்னு பாருங்கள், செகண்ட் ஆப்ஷன்லேயே இருக்குது. ஸோ ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 6. ஓகேங்களா? சூப்பர். 7th கொஷின் இப்போ நம்ம சால்வ் பண்ணலாம்ப்பா. 6 ஃப்ரெண்ட்ஸு, ஒலிவியா, பீட்டர், அதெல்லாம் தேவையில்ல. சர்க்குலர் டேபிள் ஃபேஸிங் சென்டர். ஓகே, 6 ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லியாச்சு.
சென்டரை ஃபேஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லியாச்சு. இப்போ நம்ம கொடுத்துருக்கிற டேட்டாவை அப்ளை பண்ண வேண்டியது தான். என்ன சொல்கிறேன்னா, ஒலிவியா இஸ் இமிடியேட் ரைட் ஆஃப் பீட்டர். பீட்டருக்கு இமிடியேட் ரைட்டில் ஒலிவியா இருக்காங்க. அது ஓகே ஆயிடுச்சு. தென் பீட்டர் அண்டு டாபியா நெய்பர்ஸு. பீட்டரும் டாபியும் நெய்பர்ஸு, அதுவும் போட்டாச்சு. சாம் இஸ் நாட் சிட்டிங் நெக்ஸ்ட் டு ரீச்சல் ஆர் டாபி. அதாவது சாம் தான் சொல்கிறாங்க. சாம் வந்து பார்த்தீங்கன்னா ரீச்சர் பக்கத்துலேயும் இல்லை. அப்போனா வந்து ஃபைடர்ஸ் இங்கே தான் சாம் போட்டாகணும். ஓகேங்களா? அப்போ இங்கே ரீச்சர் போட்டால் நம்ம ரீச்சர் பக்கத்தில் சாமும் வராது, அதாவது டாபியும் வராது. அப்போ ரிமைனிங் இருக்குது விக்டோரியா. இங்கே தான் வி போட்டாகணும். ஸோ என்னுடைய புரிதல் இந்த மாதிரி போட்டிருக்கேன். உங்களுக்கு டவுட் இருக்குன்னா விக்டோரியா பற்றியும் சொல்லியிருக்காங்க. விக்டோரியா இஸ் இமிடியேட் ரைட் ஆஃப் சாம். ஸோ சாமுக்கு இமிடியேட் ரைட்டில் விக்டோரியா, அதுவும் கரெக்டாக தான் இருக்குது. ஸோ அவ்வளோதான்ப்பா, எல்லாமே முடிஞ்சுது. தென் ஹூ இஸ் இமிடியேட் நெய்பர் ஆஃப் போத் சாம் அண்ட் ரீச்சல். சாமுக்கும் ரீச்சலுக்கும் இமிடியேட் நெய்பர் வந்து யார்? விக்டோரியா தான். ஸோ ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஷின் தான். கொஷின் தான் பார்க்க பெருசாக இருக்கும், பட் யூ கேன் ஏபிள் டு சால்வ் வித்தின் 30 or 40 செகண்ட்ஸ். ஓகேங்களா? சூப்பர். தென் அதுக்கப்புறம் என்னப்பா கொடுத்துருக்காங்க? 8th கொஷின். இதில் என்ன கொடுத்துருக்காங்க போகலாம். டிஃப்ரென்ஸ் எடுங்க. +2 இருக்குது. தென் டிஃப்ரென்ஸ் எடுத்தால் என்ன ஃபைட்டர்ஸ் வருது? +4. அதுக்கப்புறம் +8. தென் 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 வாட் 30 ஒரு 16 இருக்குது. அப்போ ஜஸ்ட் இன்ட்டு 2 பண்ணிகிட்டே வருமா? நெக்ஸ்ட்டு 32 வந்து நம்ம ஆட் பண்ணி ஆகணும் வித் 45. ஸோ ஆட் பண்ணால் 77 வருமா? கண்டிப்பாக 77 தான். ஸோ ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 8. ஓகே, சூப்பர். நம்ம 9th கொஷின் போயிடலாமா? சூப்பர்ப்பா. இதில் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள் ஃபைட்டர்ஸ். நம்ம ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ண சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு நம்பரில் 2க்கும் 5க்கும் மட்டும் பார்க்கணும். ஸோ 2க்கும் 5க்கும் பார்க்கும்போது 2 தான் ஃபஸ்ட்டு வரும். அப்போது இந்த 2 ஆப்ஷன் ஸ்கிப் பண்ணிடலாம். தென் டேரெக்டாக 5, 3 கண்டுபிடிச்ச ஆன்சர் கெட் இட். ஸோ 5ம் 3யும் பார்க்கும்போது பிஐஎன் காமனாக இருக்குது. ஏகே வருமா ஜி வருமானு ஜி தான் ஃபஸ்ட்டு வரும், விச் மீன்ஸ் செகண்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் 2 இஸ் த பர்ஃபெக்ட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 9. ஓகே, தென் நவ் வி கம் டு த 10th கொஷின். ஸோ பேட்டர்ன் கண்டிப்பாக ரிப்பீட் ஆகிருக்கு ஃபைட்டர்ஸ். 2 times D, 2 times E, 2 times F, 2 times G. ஸோ இந்த மாதிரி பேட்டர்ன் ரிப்பீட் ஆகிருக்கு. ஸோ இங்கே டேஷில் என்ன வரும்? D வரும். E பக்கத்தில் திருப்பி ஒரு E வரும். அதுக்கப்புறம் F பக்கத்தில் ஒரு F வரணும், G பக்கத்தில் ஒரு G வரணும். ஸோ அப்போ இந்த மாதிரி எங்கே இருக்குன்னு பாருங்கள், DEFG. தேர்ட் ஆப்ஷனா? எஸ், ஆப்வியஸ் தேர்ட் ஆப்ஷன் தான். ஸோ ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 10. நம்ம இப்போ 11th கொஷின் போயிடலாமா? ஓகே, என்னப்பா பண்ணுறாங்க இதில்? பியிலேருந்து பி அப்படியே கொடுத்துருக்காங்க. ஓகே, அப்போது யூலேருந்து யூ அப்படியே வரணும். ஸோ அப்படி பார்க்கணும் ஒரே ஆப்ஷன் தான் இருக்கா? ஓ மை காட். ஸோ உங்களுக்கு டவுட் இருக்குன்னா செகண்ட் லெட்டர் செக் பண்ணிக்கலாம். எஃப்லேருந்து ஜி வந்திருக்கு +1, டபிள்யூலேருந்து எக்ஸ் வந்திருக்கு +1, கரெக்டாக இருக்குது. ஸோ ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேங்களா? சூப்பர்ப்பா. நவ் ஐ சால்வ் த விச் கொஷின்? 12th கொஷின். என்ன ஃபைட்டர்ஸ் பண்ணுறாங்க? வெளியே இருக்கிற ட்ரையாங்கிள் ஸ்கொயர் எல்லாம் காமனாக இருக்குது. ஓகே, நோ ப்ராப்ளம். தென் நீங்கள் பாருங்கள் ஃபைட்டர்ஸ், உள்ளே இருக்கிற ஸ்கொயர் வந்து இப்போ நம்மளுக்கு இங்கே செகண்டில் வந்திருக்கு. அதேமாதிரி பாருங்கள், உள்ளே இருக்கிற ட்ரையாங்கிள் நம்மளுக்கு செகண்ட் இமேஜாக வந்திருக்கு. தென் உள்ளே இருக்கிற சர்க்கிள் நம்மளுக்கு வெளியே இங்கே வந்திருக்கு. அதேமாரி இங்கே பென்டாங்கன் இருக்குல்ல, 5 பக்கம் இல்லை, இணையகரம் மேலே இல்லை, ட்ரெபிசியம். இது சாரிப்பா, ட்ரெபிசியம் வந்து நம்மளுக்கு ரிப்பீட் ஆகிருக்கணும், வெளியே இருக்கணும். ஸோ அப்படி ட்ரெபிசியம் வெளியே இருக்கிற மாதிரி நம்மளுக்கு 4th ஆப்ஷனில் தானே இருக்குது. எஸ், அப்போது ஆப்ஷன் 4 தானே எனக்கு தெரிஞ்சு. 4 தான் கரெக்டு. ஸோ ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர். 13th கொஷின் பார்த்துடலாமா? இந்த இமேஜ் வந்து கரெக்டாக நம்மளுக்கு எந்த ஆப்ஷனில் பொருந்துன்னு நமக்கு செக் பண்ணணும். ஓகேங்களா? அதுதான் கொஷின். ஸோ செக் பண்ணி பார்த்துலாமா? எனக்கு தெரிஞ்சு செகண்ட் ஆப்ஷனில் வருதுன்னு நினைக்கிறேன். பிகாஸ் நீங்களே இங்கே பாருங்கள், கரெக்டாக வருதா? வேறு எந்த ஆப்ஷனையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இந்த ஹரிசாண்டல் லைன் இங்கே, இந்த லைன், இந்த கிராஸ் லைன் இங்கே வரலை. தென் இதுலையுமே அந்த மாதிரி இங்கே ஃபார்ம் பண்ண முடியல, எதுலையுமே ஃபார்ம் பண்ண முடியல. எனக்கு செகண்ட் ஆப்ஷனில் மட்டும்தான் ஃபார்ம் பண்ண முடியுது. ஸோ ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 13. ஓகேங்களா? சூப்பர். நவ் ஐ சால்வ் த 14th கொஷின். ஸோ இந்த ஸ்கொயர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கன்ஃபார்ம் பண்ணும்போது 4 சைடும் வரணும். ஸோ அப்படி 4 சைடு வர மாதிரி நம்மளுக்கு செகண்ட் ஆப்ஷனில் மட்டும்தான் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 14. சூப்பர். நவ் ஐ சால்வ் த விச் கொஷின்? 15th கொஷின். என்னப்பா பண்ணுறாங்க? எண்ணுக்கு எம் வந்திருக்கு, ஸோ -1. அதேமாதிரி சிக்கு பி வந்திருக்கு -1. ஸோ இப்போ டிக்கு -1 போனால் சியில் ஸ்டார்ட் ஆகணும். ஸோ சியில் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி ஒரே ஆப்ஷன் தான் கொடுத்துருக்கானுங்க. இவ்வளோ ஈஸியாக கொடுப்பீங்க? கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். பிகாஸ் இன்னொரு லெட்டர் செக் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு இன்னும் கான்ஃபிடென்ஸாக இருப்போம். ஏக்கு ஏ அப்படியே கொடுத்துருக்காங்க, ஐக்கு ஐ அப்படியே,
தென் ஏக்கும் ஏ ரிப்பீட் ஆகணும். ஸோ இது போதும். ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 15. ஓகே, 16th கொஷின் பார்த்துடலாம். இதில் என்னப்பா பண்ணுறோம், டாப்பிக்கு நம்மளுக்கு டீலேருந்து டபிள்யூ வந்திருக்கு. டி வந்து 20, டபிள்யூ வந்து 23, விச் மீன்ஸ் +3 பண்ணுறோம். ஸோ வி வந்து 22, ஸோ +3 பண்ணால் 25 வரணும். நத்திங் பட்டு வாட்டப்பா ஒய்யா. ஸோ ஒய் எல்லாத்துலேயும் காமனாக இருக்குது. நம்ம லாஸ்ட் லெட்டர் பார்த்துடலாமா. சிலேருந்து எஃப் வந்திருக்கு, +3 பண்ணுறோம். இப்போ ஓலேருந்து +3 பண்ணால் நம்மளுக்கு 18, நத்திங் பட்டு ஆர் வரணும். ஸோ ஆர் வர மாதிரி நம்மளுக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. ஸோ செகண்ட் லெட்டர் பார்த்துலாம். லாஸ்ட் செகண்ட் லெட்ரு ஐலேருந்து எல்லுக்கு +3 தான். அப்போ ஈலேருந்து +3 பண்ணால் நம்மளுக்கு 7 வரணுமா? நோ, 8 வரணும். 8 இஸ் நத்திங் பட்டு ஹெச். ஸோ ஹெச் வர மாதிரி நம்மளுக்கு தேர்ட் ஆப்ஷனில் தான் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 16. ஓகேங்களா, சூப்பர். நவ் ஐ சால்வ் த 17th கொஷின். விலேருந்து டி என்னப்பா பண்ணுறோம், -2வா? அதேமாதிரி ஆருக்கு -2, பிக்கு -2. ஸோ பிலேருந்து -2 பண்ணால் என் வரணும். ஸோ என் வர மாதிரி நம்மளுக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. சூப்பர். தென் டிலேருந்து எஃப்க்கு +2, ஹெச்சுக்கு +2, ஜேக்கு +2, ஜேலேருந்து +2 பண்ணால் எல் வரணும். ஸோ ஆப்ஷன் 4 தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ 18th கொஷின் போயிடலாம்ப்பா. இதில் என்ன ஃபைட்டர்ஸ் பண்ணுறோம், சயின்ஸ் இன்டர்சேஞ்ச் பண்ணோம் அண்டு நம்பரையும் சயின்ஸ் மட்டும் இன்டர்சேஞ்ச் பண்ணால் நம்மளுக்கு ஆன்சர் 2 ஸ்டேட்மெண்ட்டுக்கும் கண்டுபிடிக்கணும். நாட் 2 ஸ்டேட்மெண்ட், 2 ஈக்குவேஷன். ஸோ அப்ளை பண்ணி பார்த்துலாமா. டிவைட் சிம்பிள் சேஞ்ச் பண்ணால் நம்மளுக்கு 16 × 4 -8 / 2 + 7. இங்கே வந்து 4 வருது. இதை மட்டும் பண்ணால் 64, தென் +3 வரும். அப்போ 67 வரணும். 67 வரா மாதிரி ஒரே ஆப்ஷனில் தான் இருக்குது. ஸோ இது போதும். 2 ஆப்ஷனில் 67 கொடுத்துருந்தா இன்னொரு வேல்யூ கண்டுபிடிக்கணும். பட் இங்கே ஒரே ஆப்ஷனை கொடுத்துருனால நம்மளுக்கு இதுவே ஆன்சர் சாட்டிஸ்ஃபைடு தான். ஸோ ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 18. ஓகேங்களா, சூப்பர். நவ் ஐ சால்வ் த 19th கொஷின். இதில் என்ன பண்ணுறோம், 6 கலீக்ஸா. ஓகே, சிட்டிங் இன் ஏ சர்க்குலர் டேபிள் ஃபேஸிங் அவே ஃப்ரம் த சென்டர். வெரி இன்ட்ரெஸ்டிங். ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கொஷின். அவே ஃப்ரம் த சென்டர்னு சொல்கிறாங்க, அப்போ வெளியே பார்க்குறாங்க. ஓகேங்களா, இதுதான் முக்கியமான பாயிண்ட்டு. ஸோ வெளியே பார்க்குற மாதிரினா நம்மளுக்கு என்ன சொல்கிறது, இங்கே இருக்குன்னா இது வந்து லெஃப்ட்டு, இது வந்து ரைட்டு நம்மளுக்கு. ஓகேங்களா, அந்த மாதிரி. ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ என்னென்ன கொடுத்துருக்காங்க பார்க்கலாமா. விக்டர் இஸ் இமிடியேட் ரைட் ஆஃப் வெண்டி. ஸோ வெண்டிக்கு இமிடியேட் ரைட்டில் நம்மளுக்கு விக்டர் இருக்காங்க. ஸோ விக்டரோட பொசிஷன் போட்டாச்சு. தென் யாரா இஸ் நாட் சிட்டிங் நெக்ஸ்ட் டு விக்டர். ஓகே, அது எங்கே போடுறதுன்னு தெரியல, வெயிட் பண்ணுவோம். தென் ஜோய் ஹூ இஸ் சிட்டிங் இமிடியேட் லெஃப்ட் ஆஃப் வெண்டி. வெண்டிக்கு இமிடியேட் ரைட்டில் நமக்கு ஜோய் இருக்கார், அதை போட்டாச்சு. அண்டு இஸ் ஆல்சோ இமிடியேட் ரைட் ஆஃப் அரோன். ஸோ அரோனுக்கு இமிடியேட் ரைட்லேயே இருக்கார். யாருன்னா ஜோய் தான். ஓகேங்களா, ஜோயை பற்றியே தான் பேசுகிறாங்க. என்னென்னா ஹூ இஸ் இமிடியேட் லெஃப்ட் ஆஃப் வெண்டி அண்ட் இஸ் ஆல்சோ இமிடியேட் ரைட் ஆஃப் அரோன். ஓகேங்களா, ஸோ இவ்வளோ தான் போட்டாச்சு. நம்மளுக்கு ஏற்கனவே தெரியல என்னென்னா யாரா இஸ் நாட் நெக்ஸ்ட் டு விக்டர். அப்போனா யாரா இங்கே தான் வரணும். ரிமைனிங் இருக்கிறது யார் நம்மளுக்கு, ஜெண்டர். அப்போது ஜெட்டை இங்கே எக்ஸை இங்கே போட்டுக்கலாம். ஸோ கொஸ்டின் என்னென்னா ஹூ இஸ் இமிடியேட் நெய்பர் ஆஃப் போத் ஜெண்டர் அண்ட் வெண்டி. ஸோ வெண்டருக்கும் ஜெண்டருக்கும் ரிமைனிங் நடுவில் இருக்கிறது விக்டர் தான். ஸோ கண்டிப்பாக ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேங்களா, சூப்பர். நவ் ஐ சால்வ் த 20th கொஷின். என்ன கேட்டிருக்காங்க, சம் மியூசிஷியன்ஸ் ஆர் கிட்டாரிஸ்ட்டு, தென் ஆல் கிட்டாரிஸ்ட் ஆர் பர்ஃபார்மன்ஸ். வெயிட்டுப்பா, மியூசிஷியனு அண்ட் அதுக்கப்புறமேட்டு இது வந்து கிட்டாரிஸ்ட்டு, தென் இது வந்து பர்ஃபார்மர். ஓகேங்களா, சூப்பர். ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்துடலாமா. யா, ஸோ ஃபஸ்ட்டு கன்க்ளூஷன் பாருங்கள் போய்ட்டு, சம் பர்ஃபார்மன்ஸ் ஆர் கிட்டாரிஸ்ட்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக சம் பர்ஃபார்மன்ஸ் வந்து கிட்டாரிஸ்ட் நம்ம சொல்லலாம், பிகாஸ் அதுக்குள்ளே தானே அது இருக்குது. அதனால் சம் பர்ஃபார்மன்ஸ் கிட்டாரிஸ்ட்டு சொல்கிறது பாசிபிள் தான். அப்போது கன்க்ளூஷன் 1 வந்து கரெக்டாக தான் ஃபைட்டர்ஸ் இருக்குது. தென் ரெண்டாவது பார்ப்போம், சம் மியூசிஷியன்ஸ் ஆர் நாட் பர்ஃபார்மன்ஸ் சொல்கிறாங்க. அது எப்படி சொல்ல முடியும், சம் மியூசிஷியன்ஸ் ஆர் ஆல்ரெடி பர்ஃபார்மன்ஸ்னு இருக்குது. ஸோ சம் மியூசிஷியன்ஸ் நாட் பர்ஃபார்மன்ஸ்னு சொல்ல முடியாது. அப்போ இது வந்து தப்பு. ஸோ முடிவு 1 மட்டும் கரெக்டு. எங்கே இருக்குன்னு பாருங்கள், நம்மளுக்கு 4th ஆப்ஷனா. யா, ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 20. ஸோ ஃபைட்டர்ஸ், நீங்கள் 20க்கு எவ்வளோ மார்க் எடுத்துருக்கீங்க கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகும். எக்ஸாம்ஸ் கூடிய சீக்கிரத்தில் வரப்போகுது. நீங்கள் கண்டினியூஸாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க. ரீசனிங்கில் நீங்கள் ஃபுல் மார்க் எடுக்க அதிகப்படியான சான்சஸ் இருக்குது. நம்ம சேனலில் நீங்கள் கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்கன்னா. ஓகேங்களா, ஸோ எல்லா விதமான கொஷின்ஸும் நம்ம சால்வ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ கண்டினியூஸாக வீடியோஸை பாருங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ ஸோ மச்.